மக்காச்சோளம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த அமெரிக்கன் படைப்புழுவிலிருந்து விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த அமெரிக்கன் படைப்புழுவிலிருந்து விவசாயிகளுடைய சாகுபடி செய்த பரப்பளவெல்லாம் கணக்கிட்டு 186 கோடி இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணமாக வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுக்கு அடுத்த ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகள் அமெரிக்கன் படைப்புழு விழுந்தவுடனே அதிகாரிகளை அழைத்து எங்கெங்கெல்லாம் மக்காச்சோள பயிரிடுகள் விவசாயிகள் பயிரிட்டாங்களோ அங்கெல்லாம் சென்று ஆய்வு செய்து அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 48 கோடி அரசாங்கத்தின் சார்பாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட நம்முடைய விவசாயிகள் விவசாய தொழிலாளி. விவசாயம்னா நம்ம ஆடு மாடு வளர்த்துறோம்ல. நான் வளர்த்துறேன், கறவை மாடு ஆடு கோழி எல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆக விவசாயிகள் கறவை மாடு வளர்த்துறீங்க. அந்த கறவை மாடு மூலமாக பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்துறோம், இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்துக்கு ஊத்துறோம். நாம் வளர்க்குற கலப்பின பசு ஒரு நாளைக்கு ஒரு 10-12 லிட்டர் தான் கிடைக்கும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அமெரிக்கா நாட்டிற்கு சென்றேன். அங்கே பப்பலோ பால் பண்ணைக்கு போய் அங்கே இருக்கின்ற பால் உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தை போய் அணுகி பார்க்கும்போது ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்போ நான் அங்கே இருக்கின்ற கால்நடை நிபுணர்களை அழைத்து பேசினேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்முடைய விவசாயிகளுக்கு அளிக்க வேணும், விவசாய தொழிலாளிக்கு இந்த கறவை மாடுகளை வழங்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா என்று ஆலோசனை நடத்தினோம். அவர்கள் தெரிவித்தாங்க, நீங்கள் ஒரு கால்நடை பூங்காவை ஆரம்பிங்க, கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை ஆரம்பிங்க, நாங்கள் அதுக்கு உதவி செய்கிறோம். நம்முடைய மாநிலத்துக்கு தக்கவாறு சீதோசன நிலைக்கு தக்கவாறு நம்முடைய கலப்பின பசுக்களை உருவாக்கி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கால்நடை பூங்கா மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு பசுக்கு சுமார் 40 லிட்டர் பால் கிடைக்கும். 40 லிட்டர் பால் ஒரு பசுல கொடுக்கலாம். 3 பசு வளர்ப்பதற்கு போல ஒரு கலப்பின பசு வளர்க்கலாம். அது அற்புதமான திட்டம். 1000 கோடியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல கொண்டாந்து கட்டி முடிச்சு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன். அப்படியே கிடக்குது, இன்னும் திறக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய கலப்பின பசுகள் அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விலையில்லாமல் விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கப்படும். அதே போல நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருடம் பூரா வளர்த்தனா 20 கிலோ கிடைக்கும். கலப்பின ஆடுகளை உருவாக்கி அதை விவசாயிகளுக்கு கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு வளர்த்தனா 40 கிலோ கிடைக்கும். விலையில்லாமல் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக விவசாய தொழிலாளி கொடுப்பதற்காக திட்டத்தை கொண்டாந்து அதே போல அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கும். ஏங்க இதுல என்ன அரசியல் கால் பிடிச்சி வேணும்? விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் 1000 கோடி 1050 ஏக்கர். நீங்க போய் பாருங்க, நம்ம உளுந்தூர்பேட்டையிலிருந்து சேலம் போறதா தலைவாசல பிரம்மாண்டமான கட்டடம் மூடி கிடக்குது. எவ்வளவு மனசாட்சி இல்லாம இருக்கிறாங்க. விவசாய விரோதி அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொல்வதற்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாயிகள் வளர்க்கப்படுகின்ற கால்நடை பசு வளர்க்கிறோம், சிந்து மாடு வளர்க்கிறோம். சிந்து மாடு காளைக்கன்று ஈன்றா அதை யாரும் வளர்த்துறதில்ல, கெடேரி கன்று போட்டால் தான் அதை வளர்த்துறோம். அது எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு கலப்பிட பசுவாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டு பசுவாக இருந்தாலும் சரி, காங்கி பசுவாக இருந்தாலும் சரி, எந்த பசுவாக இருந்தாலும் விவசாயிகள் என்ன கன்றுக்குட்டி வேணுமோ அந்த கன்றுக்குட்டியை ஈண்டுகின்ற அளவுக்கு நவீன முறையில் அந்த ஆராய்ச்சிகளை துவக்கினேன். ஊட்டியில் 50 கோடியில் துவக்கினேன். அதை முடங்கி கிடக்குது, அதையும் முடக்கிட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு சொல்லுங்க, விவசாயிகள் தாங்கள் வளர்க்கின்ற பசு என்ன கன்று வேண்டுமோ விரும்பிய கன்றை ஈணுகின்ற அற்புதமான விஞ்ஞான முறைப்படி உங்களுக்கு அந்த கன்று ஈணுகின்ற ஒரு
திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம்.